Hello friends, this is Maga. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 30 days free spoken English class போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம day 25 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களா அதெல்லாம் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம day 26ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம டெய்லி லைஃப்ல அடிக்கடி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சென்டென்சஸ் பாத்தீங்கன்னா கேள்வியா கேட்போம். இங்க பாருங்க. நீ போகிறாயா? நம்ம இந்த பேச்சொல்லுக்குள்ளே பேசலாம். நீ போறியா? அவன் படிக்கிறானா? அவ சமைக்கிறாளா? அவங்க வந்தாங்களா? ராஜா தூங்குனானா? இந்த மாதிரி தமிழ்ல நம்ம மற்றவங்கள பார்த்து ரொம்ப பேசிக்கான கேள்வியை நம்ம டெய்லி லைஃப்ல அடிக்கடி கேட்போம். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மனப்பாடம் பண்ணாமல் நல்லா புரிஞ்சு எப்படி நம்ம இந்த மாதிரி கேள்விகளை கேட்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிச்சிங்கன்னா இந்த வீடியோவோட முடிவில் நான் உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கு உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நிறைய கேள்விகளை இங்கிலீஷில் ஈஸியாக பேச போகிறீங்க. பார்க்கலாமா? நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நான் இங்கிலீஷில் 3 வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். do, does, did. இந்த 3 வேர்டை வச்சு தான் நம்ம இங்கிலீஷில் கேள்வி கேட்க போகிறோம். இந்த 3 வேர்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் என்ன பேர் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப். சொல்லுங்க பார்ப்போம். do, does, did. இந்த 3க்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3 வச்சு எப்படி நம்ம இங்கிலீஷில் கேள்வி கேட்குறது பார்க்கலாமாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா do, does இந்த 2 வேர்டை எந்த இடத்துல பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், யாருக்கு பயன்படுத்தணும் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த do, does இந்த 2 பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பயன்படுத்துவோம். அதாவது நிகழ்காலம். இப்போ ஒரு செயலை செய்கிறாயா அப்படின்னு கேட்க வரும் பார்த்தீங்களா? தூங்குறாயா, படிக்கிறாயா, விளையாடுகிறாயா, வர்றாயா, போறாயா, சமைக்கிறாயா, இப்படி கேட்குறோம் பார்த்தீங்களா? இப்போ ஒரு செயலை செய்கிறாயா அப்படின்னு கேட்க வரும்போது do, does இந்த 2 வேர்டை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். புரிஞ்சாங்க? இந்த 2க்கு என்ன பேரு சொல்லுங்க பார்க்கும். டூக்கும் டஸ்ஸுக்கும் என்ன பேர் சொல்லுங்க பார்க்கும். ஆக்சிலரி வேர்ப். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பெருசாக அந்த அளவுக்கு நீங்கள் குழப்பாதீங்க. டூ, டஸ் அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸில் கேள்வி கேட்கக்கூடிய வேர்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ இந்த டூவை வச்சு யாருக்கெல்லாம் கேள்வி கேட்கணும், அதே மாதிரி டஸ் வச்சு யாருக்கெல்லாம் கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த பேசிக்கான கான்செப்டை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்கலாங்க. இங்கே பாருங்களேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இங்கிலீஷில் 7 மட்டும்தான் இருக்குது. நான் எல்லா வீடியோவில் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுக்குறேன். இந்த 7ஐயும் நம்ம என்ன சொல்வோம்? சப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் இந்த 7 சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் நம்மளால் கேள்வி கேட்க முடியும். இந்த 7 சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இங்கிலீஷில் முக்கியங்க. ஓகே, இங்கே பாருங்கள். என் கூட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். ஐ அப்படின்னா நான், வி அப்படின்னா நாங்கள், யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள். 2க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து பாருங்கள். தே அப்படின்னா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது. இந்த 7 சப்ஜெக்ட் இங்கிலீஷில் ரொம்ப முக்கியம். புரிஞ்சிருச்சா? நான் உங்களுக்கு கீழேருந்து சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப பேசிக்லேருந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ டூ, டஸ் இந்த 2 வச்சு தான் நம்ம கேள்வி கேட்க போகிறோம். ஆனால் டூ அப்படிங்கிற வேர்டை வச்சு யாருக்கெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தமாக இந்த 7 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம டூவை வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் டூவை வச்சு கேள்வி கேட்கணும். புரிஞ்சாங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. do I, அதுக்கப்புறம் do we, அதுக்கப்புறம்
do you அதுக்கப்புறம் do they. புரிஞ்சாங்க? நீங்கள் டூவை வச்சு கேள்வி கேட்க போகிறீங்க அப்படின்னா ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் டூவை வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். நீங்கள் டூ வச்சு ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்ட்க்கு கேள்வி கேட்கக்கூடாது, அது தப்பு. டூ ஹீ, டூ ஷீ, டூ இட் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. புரிஞ்சாங்க? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ டஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை வச்சு யாராருக்கெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற இந்த 3 தான். சொல்லுங்க பார்க்கும். டஸ் ஹீ, டஸ் ஷீ, டஸ் இட். இப்போ உங்களுக்கு டூவை வச்சு எந்த சப்ஜெக்ட்க்கு கேள்வி கேட்கணும், டஸ்ஸை வச்சு எந்த சப்ஜெக்ட்க்கு கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ தான் நீங்கள் நிறைய சென்டென்சஸை பேச போகிறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பேசிக்கான கான்செப்டே நிறைய பேருக்கு நம்மள தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அதை குறித்து ஒரி பண்ணாதீங்க, நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா இந்த கான்செப்ட்லாம் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டூவை வச்சு டஸ்ஸை வச்சு எப்படி கேள்வி கேட்கணும்னு தெரியல. அதனால் இந்த வீடியோ நான் ரொம்ப முக்கியமாக பிகினர்ஸ்க்காக தான் இந்த சேனல் வச்சுருக்கேன். பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் இது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தமிழில் நிறைய சென்டென்சஸ் இப்போ நான் எழுத போகிறேன். நான் தமிழில் எழுதி இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களுடைய ஆன்சர் அப்படியே கமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாம். யாருமே சும்மா இருக்காதீங்க. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்ணணும். பேசாமல் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியாது. நான் நிச்சயமாக சொல்கிறேங்க, இன்னும் கொஞ்ச நாள் பாருங்களேன், நம்ம சேனலில் 30 டேஸ்க்கு அப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் கொடுக்க போகிறேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நிறைய சென்டென்சஸை பேச ஆரம்பிக்கலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை வச்சு எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டஸ் அண்ட் டிட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம டூ வச்சு ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டமைப்பு இப்படி இருந்தால் தான் அந்த கேள்வி கரெக்டாக இருக்கும். பாருங்களேன், நான் தமிழில் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் கவனிங்க, நீ போகிறாயா. நல்லா கவனிங்க, நம்ம இந்த கேள்வியை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட அடிக்கடி கேட்போம். நீ போகிறையா கேட்போம் பார்த்தீங்களா? இப்போ போகிறாயா அப்படின்னு கேட்க வந்திருக்கோம். இந்த மாதிரி கேள்வியை தான் நம்ம டூ வச்சு கேட்கணும். நீ போகிறாயா எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம எதை வச்சு தான் கேள்வி கேட்கணும்? மறந்துடாதீங்க, டூவை வச்சு தான் கேள்வி கேட்கணும். டூவை வச்சு பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசணும் பாருங்க, சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன? நீ அப்படின்னா அப்படி சொல்லுவோம், டு யூ. ஓகே, நம்ம இப்போ சப்ஜெக்டை பேசணும்னா என்ன பேசணும்? வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்பு இருக்குது? போகிறது தான். போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? கோ. கொஸ்டின் மார்க் போட்டுருணும், மறந்துடக்கூடாது. இப்போ என் கூட சேர்ந்து பேசுங்க. டு யூ கோ, டு யூ கோ. நீ போகிறாயா. ஈஸியாக புரியுதாங்க? டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை எங்கே பயன்படுத்தணும்? வாய் திறந்து பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக அது புரிஞ்சிடும். ப்ரெசண்ட்டில் நிகழ்காலத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த 4 சப்ஜெக்ட்க்கு மட்டும்தான் நம்ம டூவை வச்சு கேள்வி கேட்கணும். அதையும் மறந்துடக்கூடாது. நீங்கள் கற்றுக்கிட்டதை நிறைய பேருக்கு நீங்கள் டீச் பண்ணி சொல்லிக் கொடுங்க, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ என்கிட்ட சேர்ந்து பேசுங்க. டு யூ கோ, நீ போகிறாயா. இப்போது இங்கே இருக்கிற 3 தமிழ் சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு இப்போது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேச முடியும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா அப்படின்னா கமெண்ட்டில் அப்படியே வரிசையாக ஆன்சர் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் பாருங்கள், நீ எங்கே போகிறாய். ஓகே, இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை பேசும்போது பார்த்தீங்கன்னா இங்கே WH கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குற வார்த்தை இங்கே இருக்குது. என்ன அப்படின்னா எங்கே. எங்கே அப்படின்னா அப்படி சொல்லலாம், மேலே பாருங்கள் எழுதியிருக்கேன். எப்படி சொல்லலாம்? எங்கே அப்படின்னா வேர். இப்போ நம்ம WH கொஸ்டினை வச்சு கேள்வி கேட்கும்போது WH கொஸ்டினை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும். பேசுங்க பார்க்கும். எங்கே அப்படின்னா வேர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பேசலாம்? டு சப்ஜெக்ட் வேர்ப். அப்படியே பேசலாமா? வேர் டு யூ கோ. நல்லா புரிஞ்சு கற்றுக்கிறீங்களா?
நீ எங்கே போகிற கேட்போம் பார்த்தீங்களா? எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள், யாரும் சும்மா இருக்காதீங்க. வேர் டு யூ கோ? நீ எங்கே போகிற? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ எப்படி போகிறாய்? பைக்கில் போகிறியா, காரில் போகிறியா, பஸ்ஸில் போகிறியா, ட்ரெயினில் போகிறியா கேட்போம் பார்த்தீங்களா? நீ எப்படி போகிற? ஆன்சர் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு WH கொஸ்டின். எப்படி அப்படின்னா எப்படி சொல்லலாம்? மேலே பாருங்கள், சொல்லுங்க பார்ப்போம். ஹவ் எப்படி சொல்லலாம்? ஹவ் டு யூ கோ? ஹவ் டு யூ கோ? நீ எப்படி போகிறாய்? நல்லா புரிஞ்சு இங்கிலீஷ் கற்றுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? Why do you go? Why do you go? நீ ஏன் போகிறாய்? இப்போ உங்களுக்கு do அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டை வச்சு எப்படி நம்ம ஒரு கேள்வி கேட்குறதுன்னு தெரிஞ்சிருச்சாங்க. இங்கே நல்லா கவனிங்க. நீ போகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம 3 கேள்வியை நம்மளாவே ஈஸியாக உருவாக்கி பேசிட்டோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இங்கிலீஷை நீங்கள் ஒரு சென்டென்ஸை பேசிட்டீங்க அப்படின்னா ஆட் பண்ணி நிறைய வேர்ட்ஸை வச்சு அப்படியே பேசிகிட்டே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய சென்டென்சஸை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் தான் என் கூட சேர்ந்து காமெண்ட்டில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஆன்சர் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தமிழில் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா ஐ வி இந்த 2 சப்ஜெக்ட் வச்சு நான் கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் நம்மளை வச்சே நம்ம அதிகமாக கேள்வி கேட்க மாட்டோம். அதனால் இந்த 2 சப்ஜெக்டை நான் விட்டுட்டு யூ தே இந்த 2 சப்ஜெக்ட்க்கு நம்ம கேள்வி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கவனிங்க. நீ வருகிறாயா? இப்போ வர்ற ஒரு செயலை செய்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக கேட்குறோம். நீ வர்றையா? பேச்சலக்கில் இப்படி தானே கேட்போம். இதை எப்படி கேட்கலாம்? இதை நம்ம கேட்குறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு கேள்வியை நம்ம உருவாக்கி பேசுகிறதுக்கு அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே பார்த்திங்கன்னா ஆக்ஸிலரி வேர்ப். இந்த ஆக்ஸிலரி வேர்ப் இல்லைன்னா நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. எப்படி கேட்கலாம்? நீ வருகிறாயா? எதை வச்சு தான் கேள்வி கேட்கணும்? டூ வச்சு கேட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்கணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா நீ, வேர்ப்னா வர்றது. பேசுங்க. டு யூ கம்? டு யூ கம்? நீ வருகிறாயா? இப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி சில பேருக்கு எழுந்திருக்கும். என்ன அப்படின்னா ஆர் யூ கம்மிங்? இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ கம்மிங் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்துடும். அதாவது ப்ரெசன்ட் நிகழ்காலத்தில் ஒரு செயலை நீ தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்க வரும்போது ஆர் யூ பயன்படுத்தலாம். ஆனால் இங்கே பாருங்கள், நிகழ்காலத்தில் ஒரு செயலை இப்போ செய்கிறையா அப்படின்னு நம்ம கேட்க வந்திருக்கோம். நீ வர்றையா? டு யூ கம்? நீ வந்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னா ஆர் யூ கம்மிங்? அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதாங்க? நான் உங்களுக்கு 30 days முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய டென்சஸை பார்த்திங்கன்னா கம்பேரிஷன் வீடியோ போடுவேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, நீ வருகிறாயா? டு யூ கம்? நெக்ஸ்ட் ஒன்று ஆன்சர் பண்ணுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள். நீ என்னுடன் வருகிறாயா? எப்படி கேட்கலாம்? நீ என்னுடன் வருகிறாயா? ஆன்சர் பண்ணுங்கள். டு யூ கம்? நீ வருகிறாயா? என்னுடன். என்னுடன் எப்படி சொல்லலாம்? நல்லா கவனிச்சுக்கோங்க. வித் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா என்னை. என்னுடன் அப்படின்னு வரும்போது வித் மீ அப்படின்னு ஆயிரும். புரிஞ்சாங்க? டு யூ கம் வித் மீ? டு யூ கம் வித் மீ? நீ என்னுடன் வருகிறாயா அல்லது நீ என் கூட வர்றையா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ உங்களுக்கு டூ வச்சு எப்படி கேள்வி கேட்கணும்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சா? இன்னொரு தடவை நான் பொறுமையாக சொல்கிறேன். இப்போ ப்ரெசண்ட்டில் நீ ஒரு செயலை செய்கிறாயா? அவர்கள் ஒரு செயலை செய்கிறார்களா அல்லது நீங்கள் ஒரு செயலை செய்கிறீர்களா? இந்த 4 சப்ஜெக்ட். இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு கேள்வி கேட்க வர்றோம் அப்படின்னா அங்கே தான் நம்ம டூ வச்சு கேட்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அவர்கள் விளையாடுகிறார்களா? எப்படி கேட்கலாம்? அதை நம்ம அதை பேச்சு வழக்கலாம். அவங்க விளையாடுறாங்களா? ஆன்சர் பண்ணுங்கள். யாரும் சும்மா இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபார் பிகினர்ஸ், ரொம்ப பேசிக்குங்க. பேசலாமா?
Do they play? அவ்வளோதான். புரிஞ்சா? Do they play? அவர்கள் விளையாடுகிறார்களா? இப்போ அவங்க கிரிக்கெட் விளையாடுகிறார்கள்னா எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டுங்க. Do they play cricket? அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீங்கள் சமைக்கிறீர்களா? நீங்கள் சமைக்கிறீங்களா? ஆன்சர் பண்ணுங்க. Do you cook? Do you cook? இப்போ நீ எனக்காக சமைக்கிறாயா? எப்படி கேட்கலாம்? Do you cook for me? Do you cook for me? புரிஞ்சா? இப்போ நீ காலை உணவு சமைக்கிறாயா? இப்போ காலையில் நீ சமைக்கிறாயா அப்படின்னு கேட்டிருக்கேன். காலை உணவு எப்படி சொல்லலாம்? Do you cook அப்படின்னா நீ சமைக்கிறாயா? பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவு. ஓகேங்க, இப்போ நான் உங்களுக்கு இந்த do அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்பை எந்த இடத்துல எப்படி யாருக்கெல்லாம் நம்ம do அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்பை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்பை எந்த சப்ஜெக்ட்க்கு எப்படி பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டஸ் வச்சு நிறைய கேள்விகளை நீங்கள் கேட்க ஆரம்பிக்க போகிறீங்க. பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்பை வச்சு எப்படிலாம் கேள்வி கேட்கலான்னு பார்க்கலாம். இங்கே கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டஸ்ஸை வச்சு கேட்குறோம் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தாங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம டஸ்ஸை வச்சு தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஆக்ஸிலரி வேர்ப் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குது அப்படின்னா கேள்வி கேட்கவும் நெகட்டிவ் சென்டென்ஸ் பேசுகிறதுக்காக இருக்குது. ஓகேங்களா? இப்போ டஸ்ஸை பேசினோன்னையும் சப்ஜெக்டை பேசணும். என்னென்ன சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசணும் சொல்லுங்கள் பார்க்கும். ஹீ, ஷீட், இந்த 3 சப்ஜெக்டை வச்சு தான் நம்ம டஸ் வச்சு கேள்வி கேட்கணும். அதுக்கப்புறம் வேர்ப். அந்த வேர்ப் எப்பயுமே பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகே, எல்லோரும் பேசலாமா? அவன் சாப்பிடுகிறானா? இதை நம்ம பேச்சொல்லுகளை அடிக்கடி பயன்படுத்துவோம். அவன் சாப்பிட்றானா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே கமெண்ட்டில் உங்களோட ஆன்சர் அப்படியே வரிசையாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணும் போது நீங்கள் அதை பேசிகிட்டே டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, எப்பயுமே சொல்கிறேன், நீங்கள் திங்க் பண்ணுறதா அப்படியே நீங்கள் வாயை திறந்து பேசிடுங்க, மைண்ட்லேயே வச்சு அடைக்காதீங்க. ஓகே, பேசுங்க பார்க்கும். அவன் சாப்பிடுகிறானா? எதை வச்சு கேள்வி கேட்கணும்? டஸ். ஓகே, பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசணும்? சப்ஜெக்ட்னா அவன். அவன்னா ஹீ. சொல்லுங்கள். டஸ் ஹீ. அதுக்கப்புறம் வேர்ப்னா சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? அவ்வளோதான். எல்லாரும் இப்போ என் கூட சேர்ந்து பேசுங்க. டஸ் ஹீ ஈட்? அவன் சாப்பிட்றானா? இப்போ இந்த ஒரு சென்டென்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 சென்டென்ஸ் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். என்ன, எங்கே, ஏன். பேச ஆரம்பிக்கலாமா? அவன் என்ன சாப்பிடுகிறான்? இப்போ அவன் சாப்பிட்ற ஒரு செயலை செய்கிறான். ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன வேர்ட் ஆட் பண்ணியிருக்கோம்? என்ன சாப்பிடுகிறான். கேட்கலாமா? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லைங்க. எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க, கேள்வி கேளுங்க. அவன் என்ன சாப்பிடுகிறான்? இது எப்படி நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்? இந்த சென்டென்ஸில் WH கொஸ்டின் என்ன இருக்கு? என்ன அப்படின்னா அப்படி சொல்லலாம். வாட். பேசுங்க. வாட் டஸ் ஹீ ஈட்? புரிஞ்சா? எப்பயுமே ஒரு சென்டென்ஸில் WH கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசுங்க. அதுக்கப்புறம் டஸ், சப்ஜெக்ட், வேர்பு. நீங்கள் ஸ்ட்ரக்சரை மனப்பாடம் பண்ணாதீங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களாகவே நிறைய சென்டென்சஸை தமிழில் எழுதி அந்த ஸ்ட்ரக்சர் வச்சியே அப்படியே பின்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சென்டென்ஸ் பேசிகிட்டே வாங்க. இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. வாட் டஸ் ஹீ ஈட்? அவன் என்ன சாப்பிடுகிறான்? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சா? அடுத்தது போலாமா? அவன் எங்கே சாப்பிடுகிறான்? எங்கே அப்படின்னா அப்படி சொல்லலாம். வேர் டஸ் ஹீ ஈட்? எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. வேர் டஸ் ஹீ ஈட்? அவன் எங்கே சாப்பிடுகிறான். ஓகே, ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்க. அவன் ஏன் சாப்பிடுகிறான்? நான் தான் அவனை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், அவன் ஏன் சாப்பிட்றான்?
எப்படி கேட்கலாம்? பேசுங்க பக்கம். ஏன் அப்படின்னா why. நீங்களே பேசிடுங்க. why does he eat? that's all. அவ்வளோதான். why does he eat? அவன் ஏன் சாப்பிட்றான்? இப்போ உங்களுக்கு டஸ் வச்சு ஒரே ஒரு சப்ஜெக்ட், அதாவது அவன் அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு நம்ம கேள்வி கேட்டு பழகியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற சப்ஜெக்டையும் நம்ம சேர்த்து நிறைய சென்டென்சஸ் இப்போ பேச போகிறோம். உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா உங்களோட ஆன்சர் அப்படியே கமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? 5th ஒன் பாருங்கள். ராஜா வருகிறானா? இப்போ ராஜா வர்ற ஒரு செயலை செய்கிறானா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. ராஜா, ராஜானா எப்படி சொல்லணும்? ஹி அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடுவாங்க. ஆன்சர் பண்ணலாமா? பேசுங்க பார்க்கும். வாயை திறந்து பேசுங்க. டஸ் ராஜா கம்? அவ்வளோதாங்க. எப்பயுமே நீங்கள் ஒருத்தவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணும்போது கேப்ஸில் தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? பேசுங்க. டஸ் ராஜா கம்? ராஜா வர்றானா? புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அபி தூங்குகிறாளா? அபி தூங்குறாங்களா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் தான். வாய் திறந்து பேசுங்க. டஸ் அபி ஸ்லீப்? டஸ் அபி ஸ்லீப்? அபி தூங்குறாங்களா? தூங்குகிறாளா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அது சாப்பிடுகிறதா? நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அதை சாப்பிடுதா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? அது சாப்பிடுகிறதா? டஸ் இட் ஈட்? தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சு இங்கிலீஷ் பேசணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் எழுதுகிறானா? டஸ் ஹீ ரைட்? அவன் எழுதுகிறானா? புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ உங்களுக்கு டூ எங்கே பயன்படுத்தணும், டஸ்ஸை எங்கே பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? டூ, டஸ். நல்லா என் கூட சேர்ந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே டூ, டஸ் இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசண்ட் நிகழ்காலத்தில் ஒரு செயலை ஒருத்தங்க செய்கிறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது டூ, டஸ் இந்த ரெண்டை வச்சு கேள்வி கேட்கணும். அதே மாதிரி இந்த டூவை வச்சு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேள்வி கேட்கும்போது ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் டூவை வச்சு கேள்வி கேட்கணும். அதே மாதிரி டஸ்ஸை வச்சு கேள்வி கேட்கும்போது ஹி, ஷி, இட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் நம்ம டஸ் வச்சு கேள்வி கேட்கணும். புரிஞ்சிருச்சா? இந்த டூக்கும் டஸ்ஸுக்கும் என்ன பேர் சொல்லுங்க பார்க்கும். ஆக்ஸலரி வெர்ப். ஆக்ஸலரி வெர்ப். நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, ஜஸ்ட் நீங்கள் இந்த நேம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் ஒரு பேர் இருக்குது, அதோட பேர் ஆக்ஸலரி வெர்ப். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் ஒரு கேள்வியை எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கிட்டோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு வேர்டு இருக்குது. என்ன அப்படின்னா டிட். இந்த டிட் அப்படிங்கிற ஆக்ஸலரி வெர்பை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ நம்ம டிட் அப்படிங்கிற ஆக்ஸலரி வெர்பை எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பயன்படுத்தலான்னு பார்க்கலாங்க. அதாவது கடந்த காலத்தில் ஒருத்தங்க ஒரு செயலை செய்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வியாக கேட்க வரோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் நம்ம டிட் அப்படிங்கிற ஆக்ஸலரி வெர்பை வச்சு நம்ம கேள்வி கேட்கணும். இங்கே பாருங்க. அவர்கள் சாப்பிட்டார்களா? சாப்பிட்ற ஒரு செயலை அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. நம்ம இதை எப்படி கேள்வியாக கேட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டாங்களா? நல்லா கவனிங்க. அவர்கள் சாப்பிடுகிறார்களா அப்படின்னா இப்போ சாப்பிட்ற ஒரு செயலை செய்கிறார்களா நம்ம கேள்வியாக கேட்குறோம். அந்த இடத்துல நம்ம டூ வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஆனால் இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. அவர்கள் சாப்பிட்டார்களா? ஒரு செயலை செய்தாங்களான்னு கேட்க வந்திருக்கோம். பாஸ்ட், அந்த செயலை அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க அல்லது முடிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் கேள்வி எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டாங்களா, கடந்த காலத்தில் அந்த செயலை செய்தாங்களான்னு கேட்க வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம டிட் அப்படிங்கிற ஆக்ஸலரி வெர்பை நம்ம பயன்படுத்தணும். பாஸ்ட் டென்ஸ்க்கு தான் நம்ம டிட் பயன்படுத்தணும். புரிஞ்சிருச்சாங்க? ஈஸியாக புரியுதா? உங்களுக்கு புரியல அப்படின்னா மறக்காமல் காமெண்ட்டில்
உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸில் இருக்கிற ஒவ்வொரு கான்செப்டையும் உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நமக்கு டிட் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்பை எந்த காலத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருச்சுங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா டிட் வச்சு கேள்வி கேட்கும்போது எந்தெந்த சப்ஜெக்ட்கெலாம் நம்ம டிட் வச்சு கேட்கணும்னு தெரியணும்ல. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. எந்த சப்ஜெக்டை வச்சு நம்ம கடந்த காலத்தில் ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம டிட் வச்சு தான் கேட்கணும். ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன பார்த்தோம்? ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா டூவை வச்சு கேட்போம். ஹீ, ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா டஸ் வச்சு கேட்போம். ஆனால் பாஸ்ட் டென்ஸில் நம்ம டிட் வச்சு கேள்வி கேட்கும்போது எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம டிட் வச்சு தான் கேள்வி கேட்கணும். புரிஞ்சாங்க? ஓகே. இப்போ இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம டிட் வச்சு தான் கேட்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீட் எல்லாமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெர்ப். பேசலாமா? ஃபர்ஸ்ட்னு பாருங்கள், அவர்கள் சாப்பிட்டார்களா? இப்போ நம்ம எதை வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்? டிட்டை பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசணும்? சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வெர்ப். சப்ஜெக்ட்னா அவர்கள், அவர்கள்னா தேன்னு சொல்லுவோம். வெர்ப்னா சாப்பிட்றது, சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் ஈட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லோரும் சேர்ந்து பேசுங்க. அவங்க சாப்பிட்டாங்களா? டிட் தே ஈட்? டிட் தே ஈட்? அவங்க சாப்பிட்டாங்களா? இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்க, அவள் படித்தாளா? படிக்கின்ற ஒரு செயலை செய்தாளா அப்படின்னு கேட்டிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து தான் அந்த ஆக்ஸிலரி வெர்ப் வந்து மாறும். படித்தாளா பாஸ்ட் அப்படின்னா டிட் வச்சு தான் கேட்கணும். சொல்லுங்கள். ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே வாங்க. டிட் ஷீ ஸ்டடி? எல்லோரும் சேர்ந்து பேசுங்க. டிட் ஷீ ஸ்டடி? அவள் படித்தாளா? நெக்ஸ்ட்னு பாருங்கள், நீங்கள் போனீர்களா? எப்படி கேட்கலாம்? நீங்கள் போனீங்களா? டிட் யூ கோ? டிட் யூ கோ? நீங்கள் போனீங்களா? இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்களான்னு அப்படி கேட்கலாம். டிட் யூ கோ டு ஸ்கூல்? ஓகே, ஈஸியாக இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அவன் தூங்கினானா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். எல்லோரும் பேசுங்க. டிட் ஹீ ஸ்லீப்? டிட் ஹீ ஸ்லீப்? அவன் தூங்கினானா? இப்போ நேற்று நைட்டு அவன் தூங்கினானா அப்படி கேட்கலாம். டிட் ஹீ ஸ்லீப் லாஸ்ட் நைட்? நேற்று இரவு அவன் தூங்கினானா? ஓகேங்க. இப்போ நம்ம டிட் வச்சு ஒரு 4 சிம்பிளான பேசிக்கான தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் பேசியாச்சு. இன்னும் ஒரு 4 சென்டென்ஸ் மட்டும் நம்ம பேசலாமாங்க? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா பேசுகிறதுக்கு? பார்க்கலாமா? 5th பாருங்கள், அவர்கள் நேற்று வந்தார்களா? இதை நம்ம பேச்சு வழக்கில் எப்படி பேசுவோம்? அவங்க நேற்று வந்தாங்களா கேட்போம். பார்த்தீங்களா? ஆன்சர் பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் டிட் வச்சு தான் கேள்வி கேட்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டை வச்சு பேசலாம். டிட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்னா என்ன? அவர்கள். அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேர்பு பேசணும். இங்கே என்ன வேர்ப்? வந்தார்களா? வர்றதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? கம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நேற்று. நேற்று அப்படின்னா எஸ்டர்டே. அவ்வளோதாங்க. பேசுங்க. அவங்க நேற்று வந்தாங்களா? டிட் தே கம் எஸ்டர்டே? டிட் தே கம் எஸ்டர்டே? அவங்க நேற்று வந்தாங்களா? இப்போ அவங்க போன வாரம் வந்தாங்களா அப்படி கேட்கலாம். சொல்லுங்கள் பார்க்கும். டிட் தே கம் லாஸ்ட் வீக்? அவங்க போன வாரம் வந்தாங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன். அவங்க போன மாதம் வந்தாங்களா எப்படி கேட்கலாம்? சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை. போன மாதம் அப்படின்னா லாஸ்ட் மந்த், அவ்வளோதான். பேசுங்க. டிட் தே கம் லாஸ்ட் மந்த்? அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நீங்கள் அதை செய்தீர்களா? நான் உங்களுக்கு அந்த வேலையை செய்ய சொல்லி கொடுத்தேன். நீங்கள் அந்த வேலையை செஞ்சீங்களா? எப்படி கேட்கலாம்? அதை ட்ரை பண்ணுங்கள். டிட்டை பேசியாச்சு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்னா நீங்கள், வேர்ப்னா செய்கிறது. பேசுங்க.
Did you do? Did you do? ஓகே, இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியல. அதை செய்தீர்களான்னு கேட்டிருக்கோம். அதை எப்படின்னா எப்படி சொல்லலாம்? That's all. அவ்வளோதாங்க. Did you do that? Did you do that? நீங்கள் அதை செய்தீர்களா அல்லது நீ அதை செய்தாயா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அருண் நேற்று பள்ளிக்கு போனானா? எப்படி கேட்டிருக்கோம்? பள்ளிக்கு போனானா? நேற்று பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. பேசுங்க. ஓகே, டிட் அருண் go to school yesterday? புரிஞ்சிருச்சா? Did Arun go to school yesterday? இன்னோட சேர்ந்து பேசுங்க. Did அப்படிங்கிறது ஆக்சிலரி verb. did வச்சு தான் கேள்வி கேட்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா அருண். அதுக்கப்புறம் verb. verb என்னது? போகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? go. Did Arun go to school yesterday? அவ்வளோதான். that's all. ஓகே, இப்போ ஃபைனல் சென்டென்ஸ். ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அவள் சமைத்தாளா? Did she cook? Did she cook? அவள் சமைத்தாளா? அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம do, does, did இந்த மூணை வச்சு எப்படிலாம் இங்கிலீஷில் சின்ன சின்ன கேள்வி கேட்கலாம் சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோங்க. உங்களுக்கு இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும், உங்களுக்கு என்னென்ன கேள்விகளாக இருக்கோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை ரொம்ப எளிமையாக ரொம்ப புரிகிற மாதிரி ஈஸியாக நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். டோன்ட் ஃபர்கெட் இட். உங்களுடைய காமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க்குங்க. மகா கடைக்கு போகிறானா? மகா கடைக்கு போனானா? இந்த ரெண்டு தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள்.